இட்லிக்கு சைட் டிஷ் என்ன செய்யலாம்? என் மாமியார் வடகறி சூப்பராக செய்வாங்க. அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு நீங்களும் பார்க்குறீங்களா? அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட்டு கடலைப்பருப்பு 1/4 கப் 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி 1.5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் 6 காம்பு நீக்கி வாஷ் பண்ணிடலாம். தக்காளி 1, எலுமிச்சைப்பழம் 1, கொஞ்சம் இஞ்சி, சோம்பு. இப்போது மிக்சர் ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு, இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் காம்பை கிள்ளி போட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாதி அரைப்பட்டதும் 1 பட்டை, 3 கிராம்பு, ஊற வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்து 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்மூத்தாக அரைக்கக்கூடாது, ரொம்ப கொஞ்சமாக தான் தண்ணி தெளித்து தான் அரைக்கணும். கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கிரைண்ட் பண்ணதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சிட்டிகை சோடா மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நாம் இட்லி குக்கரில் இதை வேக வைக்க போகிறோம். இட்லி தட்டில் நல்லா எண்ணெயை தடவி அரைச்ச மாவை அதில் வச்சு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தாளிக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் 3, தக்காளி 1, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, 1 லெமன். வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வடகறி செய்ய ஒரு பேனில் ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதும் 2 பிரியாணி இலை, 1 பட்டை, 1 அன்னாச்சி பூ, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஆனியன் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். இந்த வடகறி எப்படி செய்கிறாங்கன்னு வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் அதுக்கு டைம் கிடச்சிது. ஏன்னா இன்றைக்கி தான் என் பாப்பா கரெக்டாக அந்த டைம் தூங்கிட்டா. அவள் தூங்கவே எனக்கு வீடியோ எடுக்க ஈஸியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது நல்லா ஆனியன் ஃப்ரை ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போது வடகறிக்கு தேவையான உப்பை ஆட் பண்ண போகிறோம். 1/2 ஸ்பூன் உப்பு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா ஆனியனோடு சேர்த்து வதக்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் தக்காளி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து அதையும் வதக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி ஆயில் பிரிஞ்சு வந்தது. இந்த ஸ்டேஜில் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த டைமில் நம்ம கிரைண்ட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பு மிக்ஸை நல்லா கையில் மேஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. கட்டி நல்லா கையில் மேஷ் பண்ணி கட்டி இல்லாமல் இதில் சேர்த்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அகைன் கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணி அந்த கட்டிங்கில் நல்லா கையிலே உடச்சி நல்லா அகைன் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணலாம். ஃபுல்லாக வாட்டர் ஆட் பண்ணிட வேணாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி இப்போது லாஸ்ட்டாக அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லெமன் எடுத்து ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். அந்த லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அகைன் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி ஃப்ளேவர் அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக அதையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணி வதக்கி விட்டுட்டா அவ்வளோதாங்க, சுவையான வடகறி தயார். நீங்கள் இட்லிக்கு இந்த வடகறியை சேர்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.